ஹாய், வெல்கம் பேக் டு மிக்ஸ்ட் மீடியா சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குக்கிங் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். பட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் வச்சு இன்றைக்கி நான் குக் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு பலாமோஸ் வச்சு குக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக என்ன ட்ரை பண்ணலான்னு பார்க்குறப்போ எனக்கு வந்த ஐடியா தான் வந்து மக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மக்கானான்னா வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியாவோட நேஷனல் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, லோட்டஸ், அதோட சீட்ஸ் தான் வந்து நம்ம வந்து மக்கானான்னு சொல்லுவோம். அதாவது தாமரை விதைன்னு சொல்லுவாங்க தமிழில். பட் வந்து காமனாக வந்து சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கானான்னு சொல்லுவாங்க, ஃபாக்ஸ்நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து நார்த் சைடில் இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு விஷயம். நம்ம சைடு அவ்வளோவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பட் அங்கே ஓரளவுக்கு ஃபேமஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த தாமரை விதை வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போது நான் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஓகே, இப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கிளியரான ஒரு இது தெரியல. பட் நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு மக்கானா பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம பாப்கார்னில் வந்துட்டு எப்படின்னா அந்த சோளம் வந்துட்டு பொரிப்போம், அந்த பொரிக்கிறப்போ அது பாப்கார்னாக மாறும். ஆனால் மக்கானா வந்து வாங்குறப்பயே அது வந்து பாப்கார்ன் மாதிரி தான் இருக்குது அது பார்க்கவே. ஸோ இது நிஜமாலே அது பாப்கார்ன் மாதிரி தான் எடுக்கிறாங்களா, லோட்டஸ் விதை பார்க்குறதுக்கே பாப்கார்ன் மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி, சரி நம்ம ஜஸ்ட் பார்ப்போம் அது கரெக்டு தானா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்றப்போ பார்க்க போகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது, இல்லை அது வந்து டைரெக்டாக பார்க்குறதுக்கே அப்படிலாம் இல்லை. அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, லைக் கீழே நம்ம பாண்டெல்லாம் இருக்குல்ல, குளத்துலேருந்து அந்த சீடை எல்லாமே எடுத்து தனியாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த எடுக்கிற ப்ராசஸே நடந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி எடுத்து போட்டுட்டு அதில் வந்து மெதிக்கிறாங்க. இப்படி 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 பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சர்ஃபேஸ் வந்துட்டு நல்லா ஸ்மூத் ஆகுது. அதனால் இப்படி இப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. தென் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுடுறாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு துணியில் விரித்து போட்டு எல்லாத்தையும் காய வைக்கிறாங்க. எல்லா விதையும் காய வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரை பண்ணுறாங்க. அதுவும் ஒரு தடவை இல்லை. ஃப்ரைன்னா லைக் வந்து ஆயில் வச்சு பண்ணுற ஃப்ரை கிடையாது. நார்மலாக வெறும் பாத்திரத்தில் பண்ணுவாங்கல்ல, வெறும் ட்ரையான பாத்திரம், அதில் எதுவுமே போட மாட்டாங்க. அந்த பாத்திரம் சூடானதும் அந்த விதையை போட்டு ஃப்ரை பண்ணுறது, லைக் ரோஸ்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறது. அது ஒரு தடவை இல்லாமல் 2 தடவை ரோஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூல் பண்ணிடுறாங்க. அப்புறம் திருப்பி 2வது தடவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரோஸ்ட் பண்ணதையும் கூல் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு லைக் ஒரு வுட்டன் பிளேட் மேலே வச்சுட்டு அதை இப்படி ஹேமர் மாதிரி இப்படி போட்டு அடிக்கிறாங்க. அப்போ வந்து இப்படி வெடிக்குது, பாப்கார்ன் மாதிரி. அப்போ தான் அது வெடிக்குது. இப்படி அடிக்கிறப்போ அந்த போர்ஸில் தான் வந்து அது வெடிக்குது. வெடிக்கிறப்போ அதை சுற்றி இருக்கிற அந்த பிளாக்கான தோல், அந்த சீடுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளாக்கான தோல் எல்லாமே போயிட்டு அது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் இருக்க தான் செய்யும். அது அவ்வளோவா ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த பிளாக் ஃபுல்லாகவே போயிட்டு அந்த ஒயிட் கலரில் அந்த மக்கானா மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான், அது வந்து ரெடி. இப்போ வந்து ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு கிரேடிங் ப்ராசஸ் வேறு நடக்கும். இது எப்போ நடக்கும்னா, காய வச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, அப்போ வந்துட்டு சீவில் போட்டு சல்லடை அந்த மாதிரி சீவ் பண்ணுவாங்கல்ல, அப்போது அதை பொறுத்து அந்த சீடோட சைஸ் பொறுத்து அதோட தனித்தனி கிரேடாக பிரித்து தனித்தனியாக ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு ப்ராசஸ் நடுவில் இருக்கும். ஸோ வந்து இவ்வளோ ப்ராசஸுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மக்கானா வந்து நமக்கு கிடைக்கிது. பாப்கார்ன் மாதிரி டைரெக்டாக நம்ம சோளத்தை எடுத்து போட்டோன்னே பொரிச்சோடனே பாப்கார்ன் அந்த மாதிரி கிடையாது. இது பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருந்தது அப்படின்றத என்னால் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது கொஞ்சம் நமுத்து போன மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்பி நம்ம ஒரு தடவை ட்ரை ரோஸ்ட்டோ இல்லை ஆயில் போட்டோ ரோஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மக்கானா வச்சு 2 விதமான ரெசிபி செய்ய போகிறோம். ஒன்று வந்து காரமாக இருக்கும், ஒன்று வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ரெண்டுமே சூப்பர் ஈஸி, சின்ன பிள்ளைங்க கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான 2 ரெசிபி தான். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளை வச்சுக்கிட்டோம், டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இதுதான் வந்து நான் வாங்கின மக்கானா பேக்கெட். இது வந்து 100 கிராம் 121 ருபீஸ் வருது. திருச்சி டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, மக்கானா வந்து நார்மலாகவே வந்து நமுத்து போன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நமுத்து போன மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம்.
நம்மளோட டேஸ்டிங் டைம் ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட ஸ்வீட்டும் இருக்குது, நம்ம அப்புறம் காரமாக பண்ணோம்ல அதுவும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து காரமாக நல்லா இருக்கும். மசாலா பாப்கார்ன் மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்வீட் ட்ரை பண்ணிடலாம். ஸ்வீட் வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்தா நல்லா இருக்காது. செஞ்ச உடனே கொஞ்சம் ஆறி கிறிஸ்பியானதும் சாப்பிடணும். நல்லா இருக்கும். அப்பவும் போல, ஏன்னா நான் இது ஏற்கனவே செஞ்சுருக்கேன், ஸ்வீட் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. அவ்வளோதான். ஹோப் தட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். பை பை ஃப்ரம் மிக்ஸ்ட் மீடியா. பாய். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் 200 சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்மளோட அடுத்த ஸ்டெப்பு 100லேருந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம மேற்கொண்டு மேலே மேலே போகலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.